திருநங்கை அவங்கக்கிட்ட ஏதோ கையில் காசை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் ப்ராப்ளமாக இருக்குது, ஒன்றும் சால்வ் ஆக மாட்டேங்குது எப்படின்னா அவங்க ஏதோ சம்திங் அப்படி இப்படி பண்ணிட்டு என்னென்ன சம்திங் தே வில் கிவ். அதை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கப்பட்டாலும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகுதுன்னு ப்ராக்டிக்கல் இருக்குது. இஃப் யூ லைக் யூ கேன் ட்ரை ஃபார் தட். இது யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இது யார் வேணாலும் பண்ணலாம். அது பர்டிகுலராக என்னென்னு கேட்டிங்கன்னா, those who are born on number 8 combination, those who are born on 5 and 5 combination, those who are born on 3 and 5 combination, those who are born on 2 and 1 combination, those who are born on 2 and 2 combination people, அவங்ககிட்ட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கையில் ஒரு 10 rupees கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக தேவில்க்கு ஒரு 1 rupee கொடுப்பார். அதை ஒரு வாழ்த்தி கொடுப்பார். அதை நம்ம வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஒரு கல்லாவிலையோ ஒரு வீட்டிலே வைக்கப்பட்டால் அவர்களுக்கு பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும். ட்ரை பண்ணுங்க. இந்த பில்லி சூனியம் அதிகமாக இருக்கு, வீட்டில் ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே என்னமோ நரகத்தில் நுழையிற மாதிரி இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு நினைப்பவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு வாழை இலை போட்டு அந்த வாழை இலை மீது நல்ல பச்சரிசியால் செய்யப்பட்ட ஒரு விளக்கு, பச்சரிசியில செஞ்சிருக்கணும், நல்லா மாவு நல்லா இடிச்சு நல்லா விளக்கு நல்லா செஞ்சு நல்லா அது வந்து ஒரு மினிமம் வந்து 250 கிராம் இருக்கும், 1/4 கிலோ இருக்கப்பட வேண்டும். அதுல நெய் போட்டு தீபம் ஏற்றப்பட வேண்டும். யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மும்மூர்த்திகள் இருக்காங்க. யாரு? இந்த பைரவ மும்மூர்த்திகள் இருக்காங்க. ஒண்ணு வந்து சதுர்புஜ பைரவர், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், அஷ்டபுஜ பைரவர். 3 பைரவர் இருக்காங்க. யாரு? ஒன்னு சதுர்புஜ பைரவர், அதுக்கப்புறம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், அதுக்கப்புறம் அஷ்டபுஜ பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்கள். இந்த 3 பேருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமி அல்லது அமாவாசை அன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிப்பாணி சித்தர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு ஒரு பணம் வருது, ஒரு கடை வச்சிருக்கோம், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம். அப்போ ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுக்கும் போது என்னன்னு கேட்டா, அந்த பணத்தை வாங்கும் பொழுது அந்த வெள்ளையா இருக்கிற பக்கம் நம்ம கையில புடிச்சு வாங்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நம்ம பணம் வாங்கும் போது இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த வெள்ளையா இருக்க பகுதி இருக்கு இல்லையா, இப்படி ரூபா நோட்டு இப்படி ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒயிட் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும். இந்த மார்க் இருக்கிற பக்கம் நம்ம கையில இருக்கணும். வாங்கும் பொழுது அப்படிதான் வாங்கணும், கொடுக்கும் பொழுதும் அப்படிதான் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா எனக்கு என்ன மகாலட்சுமி கடாட்சி வரும். இது மாதிரி செஞ்சாவே என்னன்னு கேட்டா மகாலட்சுமி நம்ம கூட இருக்கும். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 PM டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் சார் வந்து அவரோட யூடியூப் சேனல் மகாஸ்ரீராஜன் A.S லைவ் வர போறாரு. உங்க யாருக்காவது உங்க டீடைல்ஸ் கேட்கணும், உங்க ஃபியூச்சர் பத்தி, லைஃப் பத்தி, ஜாப் பத்தி, இல்ல ஹெல்த் பத்தி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டீடைல்ஸை எங்க வாட்ஸ்அப் நம்பர் 9944439027க்கு முன்னாடி டீடைல்ஸ் அனுப்பிச்சு ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மவசிவ. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான டீடைல் அப்பப்ப உங்களை வந்து அடையும். குழப்பங்கள் போறது வரது இருந்தால் ஸோ இவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பிரம்மாஸ்தி தோஷங்கள் இருக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து தாய் தந்தைக்குள்ள சில குழப்பங்கள் ஏற்பட்டு அவங்க ஒரு பக்கம் தனியாக பிரிஞ்சு இவங்க ஒரு பக்கம் தனியாக பிரிஞ்சு அதில் பசங்க பொண்ணுங்க ரொம்ப ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு கருத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தோஷங்கள் விலகப்பட வேண்டும் என்றால் ஒரு 8 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை ஒரு பிராமணத்தில் பிறந்த குழந்தையாக இருக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வஸ்திரதானம் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக என்னன்னா இந்த தோஷ நிவர்த்தி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், இந்த 2-8 காம்பினேஷனில் பிறந்தவர்கள் அல்லது 8-8 காம்பினேஷனில் பிறந்தவர்கள் அல்லது 1-8 காம்பினேஷனில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் ஓனர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஓனராக இருக்கப்பட்டால் கண்டிப்பாக அவருக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், 24 hours ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் வருமானங்கள் என்பது பார்க்க முடியாது. அப்போ அந்த ஓனர்ஷிப் இல்லாமல் அதை வந்து எனக்கு என்ன வீட்டில் ஒய்ஃபோ அல்லது வேறு யார் பேர்லேயும் என்ன ஓனர்ஷிப் மாதிரி வச்சுட்டு அதை கூட வைக்க முடியல, நான் யாரையும் நம்ப மாட்டேன், ஒய்ஃப் பேரில் வச்சா ஒய்ஃப் ஏதாவது நாளைக்கு ஏதாவதுன்னா போடா வெளியேன்னு சொல்லிட்டா வம்பாய் பெருமை அப்படின்னு நினைக்கப்பட்டால் இவர்கள் ஒரு பத்திரத்தில் என்னென்னு கேட்டால் இந்த வண்டியானது என்னென்னு கேட்டால் என்னோட குலதெய்வத்துக்கு சொந்தமானது, நான் ஒரு டிரைவராக வேலை செய்கிறேன், மாதம் என்னென்னு கேட்டால் எனக்கு ஒரு சம்பளமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதிட்டு ஒரு மஞ்சள் பையில் போட்டு எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கணும். எவ்வளோ வருமானங்கள் வருதோ அந்த வருமானத்தை அந்த பையில போட்டுட்டு நமக்கு உண்டான சம்பளத்தை எடுத்துக்கிறோம். தோஷம் உள்ளவர்களுக்கு மட்டும் எனக்கு எப்பயுமே மகாவிஷ்ணு வழிபாடு அவசியம். எது? மகாவிஷ்ணு பிரேயர் பண்ணணும். எஸ், அனந்த சயனம் அதை மட்டும் பண்ணா போதும். அப்படி சும்மா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான டீடைல் அப்பப்ப உங்களை வந்து அடையும்.
கம்ப்ளைண்ட் இருக்கவங்க, இந்த பிரீத்திங் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ஒரு ஊதுபத்தி இதுனா கூட ஆமா, அப்புறம் பப்பு அடிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைரவி ராகம். என்னது? பைரவி ராகம். பைரவி ராகம் அப்படி இருக்கு. அந்த பைரவி ராகம் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னன்னு கேட்டா இவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துல இருந்து எராடிகேட் பண்ணிக்கலாம். பைரவி ராகம் ட்ரை பண்ணி நம்ம ரெண்டு மூட்டை எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கையில வந்து என்னன்னு கேட்டா இந்த மாதிரி திரிசூலம் இருந்தால் எப்படி இருக்கும்? ரெண்டாவது, கையில இந்த மாதிரி ஸ்டார் இருந்தா எப்படி இருக்கும்? இதை மட்டும் நம்ம பேசலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு கையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம லேடிஸா இருந்தா எப்பயுமே வந்து லெஃப்ட், ஜென்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு லேடிஸோட ஹேண்ட் எடுத்துக்கலாமே, லெஃப்ட் ஹேண்ட் லேடிஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விரல் வந்து என்ன கேட்டீங்கன்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஆள்காட்டி விரலாக காணப்படும். இந்த ஆள்காட்டி விரலுக்கு நேரா இது இப்படி போனுச்சு அப்படின்னா இது பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, இந்த இடத்துல இது இருந்தால் இவர்களுக்கு எனக்கு என்ன பயங்கரமான கமாண்டிங் பவர் அதிகமாக இருக்கும். வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். Girl time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mavashiva Dr. AS Mahashri Rajan. கட்டத்துல சில நேரம் கிரகங்கள் சரியில்லாமல் போயிருக்கலாம், அல்லது அந்த ராகுகேது தோஷத்தினால என்னன்னு கேட்டா அவர்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திருமணமான உடனே ஒரே ஒரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா லார்ட் அர்த்தநாரீஸ்வரா டெம்பிளுக்கு போனோம். அதே மாதிரி சப்த கன்னிமார் கோவிலுக்கும் செல்லப்பட வேண்டும். இந்த மாதிரி 2 கோயிலுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு என்னன்னு கேட்டா அவர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் செய்தால் ரொம்ப திருப்தி அப்படின்னு சொல்லி நிறைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்திர சந்தான விருத்தி ஏற்படுவதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லோகன் இருக்கு. ஸ்லோகன் குறிச்சுக்கோங்க. நம், நங்கு, கிளி, ரிங்கு, ஸ்வாஹா. சின்ன சின்ன வேர்டு தான், ஈஸியா நம்ம வந்து நம்ம மனப்பாடம் பண்ண முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் நம் நங் கிளி ரிங்கு ஸ்வாஹா. இதை வந்து டெய்லி பாராயணம் பண்ணலாம். நமஸ்காரம் மாவ சிவ. ஒரு சில குழந்தைகள் ஒரு சில எண்கள் ஒரு சில பக்கங்கள் படிக்கும் பொழுது அந்த பக்கத்தில் இருப்பது சரியான முறையில் எனக்கு மெமரியில் உட்காரல, போகல, வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. குறிப்பாக அந்த 8வது பக்கம் அல்லது 13வது பக்கம் அல்லது 26வது பக்கம் வரும் பொழுது அந்த இடத்தில் மவ சிவ மா சி நா அப்படிங்கிறத ஒரு பென்சில் எழுதப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கமானது அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்பிக்கை இருப்பின் செய்து பார்ப்போம், வெற்றி பாதையில் நடைபோடுவோம். மஞ்சளை அதிகமாக பயன்படுத்துகிறாரோ அவர் வாழ்க்கையில் மனம், திடம், பொருள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் கூறுகிறது. இந்த மஞ்சளானது நிலத்துக்கு கீழே விளையக்கூடியது. இயற்கையாகவே இந்த பிருத்திவி சக்தியை அதிகமாக பெற்றுள்ளது. நிறைய பேர் சொல்வார்கள், சார் எங்க வீட்டுல எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கள் ஒரு பர்சு கையில கொண்டு போவார்கள். அந்த பர்சு கையில கொண்டு போகும்போது என்னன்னு கேட்டா இந்த தேவையில்லாத இந்த ஏற்பின்னு, இந்த பின்னுக்கு, அது இது சாவி இதுதான் அதிகமா கொண்டு செல்வார்கள். அப்போ போகும்போதே என்னன்னு கேட்டா அதிகமாக இந்த சனி பகவானை தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கட்டும், தவறேதும் கிடையாது. ஆனால் இந்த மஞ்சள் கொம்பு ஒன்றை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பர்சல் கொண்டு போகும் பொழுது இவர்களுக்கு ஒரு மங்களகரமான செய்திகள் வரும், பண வரவும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. ஏழரசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எவர் ஒருவர் எண் 8 வண்டி எடுக்கின்றாரோ அல்லது ஏழரசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எவர் எண் 1 வண்டி எடுக்கின்றாரோ அவருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், லாபங்கள் குறைந்து காணப்படுகிறது. தேவையில்லாத வண்டி அடிப்படுறது, போறது வருது, இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. நம்முடைய ஆராய்ச்சி மூலமாக பார்க்கிறோம். முடிந்தவரை ஏழரசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட்டு எண் 8 வருவது போன்று, கூட்டு எண் 1 வருவது போன்று வண்டி எடுக்கப்பட்டால் சற்று தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் எப்படி எடுத்தீர்கள் என்பதை நீங்கள் சற்று யோசனை செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உண்மை புலப்படும்.
எல்லாமே கூட்டி பார்க்கணும். TN27 AB அந்த ஒரு 4 எழுத்து வரும். கடைசீட்டில் வந்து 0 வரக்கூடாது, அவர்களுக்கு 8 வரக்கூடாது, 1 வரக்கூடாது என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. யோசனை செய்து பாருங்கள். டியூரிங் இந்த பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் இருக்கு. அந்த ஸ்லோகனை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 108 டைம்ஸ் சொல்லிட்டு இந்த இந்த 2 கட்ட விரலை வச்சுக்கணும். ஓம் பத்மநாபாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு 108 டைம்ஸ் வந்து சாண்டிங் பண்ணிட்டு இந்த கட்ட விரலை வந்து என்ன பண்ணோம், இந்த தொப்புள் பாயிண்ட்ல பிரஸ் பண்ணோம். ஸோ அது மாதிரி செஞ்சா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டியூரிங் த பிரெக்னன்சி டைம்ல இருக்கவங்களுக்கு என்னன்னு கேட்டா பெயின் இருக்காது. குழந்தை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுபமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அவருடைய ஒரு எண்ணங்களும் கருத்துக்களும் ஒரு வண்டி வாகனம் நல்ல முறையில் இருக்கப்பட வேண்டும். எந்த நம்பர் செட் ஆகும் என்ன ஏதுன்னு ஒரு பார்வை. எவர் 1ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறாரோ அவருடைய கூட்டுத்தொகை 2இல் வண்டி எடுக்கக்கூடாது. 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் எண் 9இல் வண்டி எடுக்கக்கூடாது. 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் எண் 6இல் எடுக்கக்கூடாது. 4இல் பிறந்தவர் 7இல் எடுக்கக்கூடாது. 7இல் பிறந்தவர் 4இல் எடுக்கக்கூடாது. 9இல் பிறந்தவர் 2இல் எடுக்கக்கூடாது. 6இல் பிறந்தவர் 3இல் எடுக்கக்கூடாது. 8இல் பிறந்தவர் 1இல் எடுக்கக்கூடாது. அந்த வண்டி எண்ணோட கடைசியில் 0வில் முடியக்கூடாது, 8இல் முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்களுக்கு யோகங்கள் குறைந்து காணப்படும். சற்று யோசனை செய்து பார்ப்போம். நாம் எதில் உள்ளோம் என்பதை யோசனை செய்து பார்ப்போம். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுல என்னன்னு கேட்டிங்கன்னா வேற இருந்தால் பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி வந்து பீரியட் சம்மந்தமான ப்ராப்ளம், இந்த PCOD ப்ராப்ளமாக இருந்தால் எதனால வருது, என்னத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குள்ளாரி இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம், 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், 3 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி போக போக என்னன்னு கேட்டினா இந்த ப்ராப்ளம் வந்து பெண்களுக்கு வந்து பெரிய தொந்தரவு கொடுக்குது. ஆனால் இந்த பீரியட் சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் அதுக்கெல்லாம் இவங்களாம் ரெகுலராக ஏதோ அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கணும். அதுவும் டியூஸ்டே, வீக்லி ஒன்ஸ், டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே கம்பல்சரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவங்க 100% வெளியே வர முடியும். இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை சார் எங்களுக்கு பரம்பரை அப்படியே இருக்கு அப்படிம்பாங்க. பரம்பரை இருந்தால் இருக்கட்டும், இருந்தாலும் நாம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, டெஃபினட்டா மாறும். எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும், உயர்வு ஏற்படும். நாம வந்து என்ன கீழே டவுன்ஃபால் நமக்கு இருக்காது, மேல growth இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாவே டெஃபினட்டா என்னன்னு நீங்க லைஃப்ல மேல போவீங்க. கவலை பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை. தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. நமஸ்காரம் மவ சிவ. நிறைய கட்டிடங்கள் பாதையில் நிற்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது எது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு கட்டிடத்திற்கு நாம் இரும்பு வாங்குவதாக என்றால் சனிக்கிழமை அன்றுதான் வாங்கப்பட வேண்டும். வேற ட்ரஸ்ஸு கிரில்லு எல்லாமே நம்ம டெலிவரி எடுக்கிறதா இருந்தாலும் சனிக்கிழமை அன்றுதான் எடுக்கப்பட வேண்டும். அன்று எடுக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு கடன் இல்லாமல் அன்று பணத்தை கொடுத்த பிறகுதான் அதை எடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. முடிஞ்சவரை நாமும் அதை செய்து பார்ப்போம், வெற்றியை தேடுவோம். 3இல் பிறந்தவர்கள், லக்னத்தில் குரு உள்ளவர்கள், குருவும் சந்திரன் சேர்ந்தவர்கள், குருவும் சுக்கிரனும் இருப்பவர்கள் கண்டிப்பாக நெற்றியில் சந்தனம் வைத்துக்கொண்டு வெளியே செல்லப்பட்டால் அவர்கள் செல்லக்கூடிய காரியமானது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த காரியமானது பலித்தம் ஏற்படும். இதை செய்து பார்ப்போம், நல்ல வெற்றியை எதிர்பார்ப்போம், கண்டிப்பாக இலக்கை அடைவோம். கேட்கிறார்கள், சார் பெரிய பெரிய ஸ்லோகன்லாம் எங்களால் சொல்ல முடியாது, சிம்பிளா ஏதோ ஒரு ஸ்லோகன் சொல்லுங்க.
அதை நாங்கள் அப்படியே வந்து ஒரு காரில் போகும்போது அல்லது ஃப்ளைட்டில் போகும்போது அல்லது ஷிப்பில் போகும்போது அல்லது வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கும் போது நாங்கள் வந்து தியானம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஸ்லோகன் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நிறைய பார்த்துருக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. இந்த மவ சிவ மா சி நா, மவ சிவ மா சி நா இந்த ஸ்லோகனை தினம்தோறும் 33 முறை சொல்லப்பட்டாலே இவர்களுக்கு எந்தவித தோஷமா இருந்தாலும் அது குறைந்துவிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. செய்து பார்ப்போம், வெற்றியை கண்டிப்பாக எதிர்பார்த்து அந்த வெற்றியை நாம் அனுபவிப்போம். இந்த வளர்பிறை திதியில் வரக்கூடிய தசமி திதி அன்று, வளர்பிறை வரக்கூடிய தசமி திதி அன்று வீரபத்திரர் வழிபாடு செய்யப்பட்டால் இவர்களுக்கு மிகவும் வீரங்கள் அதிகமாகும் அப்படின்னு கணக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் துறையில் உள்ளவர்கள், இராணுவ துறையில் உள்ளவர்களுக்கு ஆயுள் கூடும். அதே போன்று தேய்பிரல் வரக்கூடிய தசமி திதி அன்று இந்த குரு பகவானை வழிபடும் பொழுது இவர்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் குறைக்கப்பட்டு இவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கின்றது. ஆகவே அதை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில். நன்றி, வணக்கம். மவ சிவ. இந்த திதிகளுக்கும் இறைவனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றன. வளர்பிறை திதி அல்லது தேய்பிறை திதி. இந்த வளர்பிறை திதியில் வரக்கூடிய சப்தமி திதி அன்று வளர்பிறையா இருந்தால் நாம் சூரியனுடைய வழிபாடு செய்யப்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கின்றது. அதே இந்த தேய்பிரல் வரக்கூடிய சப்தமி திதி அன்று இந்த முனிவர்களை, அகத்தியர், கொங்கணர், இது போன்று இருக்கக்கூடிய முனிவர்களை வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு யோகங்கள் கூடுகிறது, வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது, வருமானத்திலும் சிறப்பான ஒரு அம்சம் கிடைக்கின்றது என்பது உண்மையான உண்மை. நம்பிக்கை இருப்பின் செய்து பாருங்கள், வெற்றி உங்கள் கையில். ராசியில் பிறந்தவர்கள், கடகராசியில் பிறந்தவர்கள், மீனராசியில் பிறந்தவர்கள் வெளியே செல்லும் பொழுது ஒரு காரியத்திற்காக, முக்கியமான காரியத்திற்காக செல்லும் பொழுது ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடான பதார்த்தங்களை சாப்பிட்டு விட்டு சென்றால் அந்த காரியமானது சற்று தாமதமாக நடைபெறுகிறது அப்படிங்கிறது உண்மை. ஆகவே முடிந்த வரைக்கும் இந்த வெளியே செல்லும் பொழுது இந்த ராசியில் உள்ளவர்கள் அந்த சூடான பதார்த்தங்களையோ காஃபி டீ சாப்பிடுவதை சற்று குறைத்துக் கொண்டு வேறு சில பானங்களை குடித்து விட்டு சென்றால் அவர்களுக்கு அந்த காரியம் பலித்தமாகும். செய்து பார்ப்போம், வெற்றியை கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். சொல்லக்கூடியது, நாங்க எப்ப வண்டியில போனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுகிறது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, போற காரியம் சரியாவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. குறிப்பாக எவர் ஒருவர் இந்த சனி ஓரை என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில், சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 6 to 7 சனி ஓரையா இருக்கும். நீங்க கேலண்டரை பார்த்துக்கோங்க. இந்த சனி ஓர டைம்ல நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக வண்டி எடுத்து செல்லும் பொழுது அந்த காரியமானது குறைந்தது 70-80% ஃபெயிலூர் ஆயிருது. ஒன்று வண்டி ஃபெயிலூர் ஆயிரும், இல்லை டிரைவர் வர மாட்டாரு, இல்லை அவருக்கு தலைவலி வந்துடும், இல்லை நமக்கு தலைவலி வந்துடும், இல்லை போகிற இடத்துல ஓனர் இருக்க மாட்டாரு, இல்லை அப்படியே போனாலும் என்ன பேமெண்ட் வராது, இது போன்ற தொந்தரவுகளை கொடுக்கும். ஆகவே இந்த வண்டி எடுத்துட்டு வெளியில வந்து நம்ம புறப்படும் பொழுது, ஒரு காரியத்துக்கு செல்லும் பொழுது சனி வரையில் செல்ல வேண்டாம். சென்றால் நஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கின்றது. பாத்தீங்கன்னா இந்த திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருது, நெஞ்சுவலி வந்துருது, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு உதவி என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா இந்த அபான வாயு முத்ரா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த முத்ரா எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து கட்டை பெருவிரல், இந்த பெருவிரலை மடைக்கிறோம். அதுக்கு நடுவில் வந்து என்னன்னு கேட்டால் அந்த ஆள்காட்டி விரலை கீழே வச்சுக்கணும், வச்சு இந்த கட்டை விரலை அப்படி அமுத்திக்கிறோம். அதன் பிறகு இந்த சுண்டு விரலை தவிர மற்ற 2 விரலையும் என்னன்னு கேட்டால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 15 minutes இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இந்த ப்ரீத்திங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்பொழுது இந்த ரோஜா பூவானது அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுறதை நம்ம பார்த்து நினச்சிட்டே இருக்கணும். அதோட ஸ்பரிசம் நம்ம மேலே பட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இந்த அபான வாயு முத்ரா பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹார்ட் அட்டாக் சம்பந்தமானது கண்ட்ரோல் ஆகுது, ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கும், ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது உண்மை. செஞ்சு பாருங்க, ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தேவையான டீட்டெயில் அப்பப்போ உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம். துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம்
எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளோ மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. இந்த மாதிரி தெரியாத ஒரு நோயா இருந்தாலும் சரி அல்லது தோஷமா இருந்தாலும் சரி அதை எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படின்னா கரெக்டா என்னன்னு கேட்டா ஒரு நம்மளோட வாயில வந்து என்னன்னு கேட்டா ஒரு 100 ml நல்லெண்ணெய் வாயில ஊத்திட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். அதை வந்து வேகமா வந்து கொப்பளிக்கணும். அப்படி பண்ணும். வாயில நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டே இருந்துட்டு காலையில் எழுந்த உடனே முதல்ல செய்யணும். நல்லா அப்படி பண்ணும். பண்ணிட்டு என்னன்னு கேட்டா அதை வந்து அப்படி கீழே நம்ம துவைச்சிடணும். இதே மாதிரி 3 டைம்ஸ் அதே மாதிரி என்னன்னு கேட்டா ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல 15 மினிட்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு 5 மினிட்ஸ்க்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நீங்க செய்யணும். ஆண்களாக இருந்தால் கிழக்கு பார்த்து செய்யணும், பெண்களாக இருந்தால் வடக்கு பார்த்து செய்யணும். இது மாதிரி ஒரு 3 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பல்லை துவக்க வேண்டும். இது எப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தேய்பிறை சனிக்கிழமை இந்த மாதிரி செய்யப்பட்டால் எந்த நோயா இருந்தாலும் என்னன்னா ஒரு கண்ட்ரோல்ல வந்து நிற்கும் சாஸ்திர பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் இருக்கு. ஒரு சாரருக்கு என்னன்னு கேட்டா ஜாதக ரீதியாக ஒரு திருமணம் நடந்தால் கூட குழந்தை பிறப்பு ஏற்படுவதில்லை. இந்த குண்டலி முத்ரா அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க கையை நம்ம இந்த மாதிரி வச்சிடணும். இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிற கையை இந்த மாதிரி வச்சு இந்த இதை அப்படி மூடிக்கணும். இந்த மாதிரி மூடிட்டு இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பெருவரலை இது மேல டச் பண்ணிக்கணும். இது மாதிரி டச் பண்ணிட்டு டெய்லி வந்து எனக்கு என்ன ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணா இவர்களுக்கு உணர்வுகள் தூண்டப்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உணர்வுகள் தூண்டப்படும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய நரம்புகள் சரியான முறையில் இயக்கப்பட்டு என்னன்னு கேட்டா உணர்வுகள் தூண்டப்பட்டு குழந்தை பிறப்புக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும், குண்டலி சக்தியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. ஸோ நம்பிக்கை இருப்பேன், நீங்க செஞ்சு பாருங்க. ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த சங்கு முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்கு. இந்த பக்கம் அப்படியே வச்சுட்டு நீங்க இதுங்கண்ணா அண்டர்ஸ்டாண்ட் வச்சுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த விரல் வச்சுக்கணும், இதை பிடிச்சிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் வச்சுங்களா? பாருங்க இந்த 4 விரல் எப்படி ஃபர்ஸ்ட் இதை பிடிச்சிக்கணும், நல்லா இருக்குமா பிடிச்சிக்கணும். இந்த கையை எப்படி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த கை மேலே எப்படி வச்சுக்கணும். ஓகே, see this is called as a சங்கு முத்ரா. இந்த சங்கு முத்ராவை நீங்க டெய்லியும் பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த த்ரோட்லயே வச்சிருக்கணும். இந்த சங்கு முத்ரா வச்சு இந்த விரலை வந்து இப்படியே நீங்க வச்சுட்டு நீங்க டெய்லி என்னன்னு கேட்டா மவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு சாண்ட் 1008 டைம்ஸ் என்னன்னு கேட்டா நீங்க வந்து சாண்டிங் பண்ணணும். நீங்க 1008 டைம்ஸ் வந்து எனக்கு நீங்க சாண்டிங் பண்ணீங்க அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் யூ ஹேவ் டு பர்ஃபார்ம் இட். செஞ்சீங்கன்னா இந்த த்ரோட் சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கியூர் ஆகும். ப்ராப்ளம்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தாங்க என்னன்னு கேட்டேன்னா அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்குங்க லைஃப்ல, அந்த ஸ்ட்ராங் வரும். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு தேக்கு மரம் இருக்குன்னா அது கூட தான் ரொம்ப ஸ்ட்ராங், பட் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே வரும். ஆமா, ரைட். அதுக்கு ஏஜ் ஆகும்போது தான் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகும். கண்டிப்பா. லைக் சாண்டல்வுட் மாதிரி சந்தன மரம் பாத்தீங்கன்னா அது அதோட பயன் வரதுக்கே கிட்டத்தட்ட 30 years 40 years ஆயிருது. எவ்வளவு பெரிய ஒரு லா கிடைக்கிறது 30-40 years ஆயிருது. அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாமளா செல்ஃபா நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். நாளைக்கு சரியாயிரும், நெக்ஸ்ட் வீக் சரியாயிரும், அடுத்த மாசம் சரியாயிரும், அடுத்த வருஷம் சரியாயிரும், இப்படியே நினைச்சு நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை என்றால் எனக்கு லைஃப் வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிருங்க. ஒரு சிலர் கேட்டீங்கன்னா இந்த மகாலட்சுமி டெம்பிளுக்கு வந்துட்டு சார் நான் வந்து அப்ராட் போகணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஒரு டிப்ஸ் நான் யூஸ் பண்ண நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கார். இந்த அப்ராட் போகணும், வெளிநாடு போகணும், நிறைய ஆன்சைட்ல நிறைய வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லோகன் இருக்கு, அப்படியே எழுதிக்கோங்க. ஓம் ஓங்கு அங்கு சிவய நம. இதோ ஒரு சொல்றேன். ஓம் ஓங்கு அங்கு சிவய நம. டெய்லி என்னன்னு கேட்டீங்கன்னா 45 டைம்ஸ் சொல்லணும். இது பர்டிகுலர்லி என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர உரையில் சொல்லப்பட்டால் என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க நினைச்சது அப்படி நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வாக்கு.
அதாவது எனக்கு என்ன, ஒரு பகைவர் வீட்டுல போய் நம்ம சாப்பிடப்பட்டால் கூட, அல்லது ஒரு நஞ்சு இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மை மந்திரம் செய்யப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு 10 மிளகை போட்டு மேண்டு நம்ம அப்படியே முழுங்கி விட்டால் கண்டிப்பாக என்னன்னா அது அப்படியே நிவர்த்தி ஆகும். அதான் சொன்னது, 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு கருத்து இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திர சம்பந்தமானது நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம். அதாவது எனக்கு என்ன, ஒவ்வொரு லக்னத்துல இருந்து எனக்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் சொல்லி பேசியிருக்கோம். எந்தெந்த எண்கள் எதோட சேர்ந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கோம். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி எடுக்கும் பொழுது எந்த எண் தொடக்கமாக இருக்கப்பட வேண்டும், எந்த எண் முடிவில் இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லக்னத்திலிருந்து என்ன நினைக்கிறேன், 4ஆம் இடத்தில் ஒரு சுக்கிரன் வந்திருந்தால், லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்திருந்தால் திரைப்படத்துறையில் நல்ல பெரிய உயர்வு, ஒரு கேமரா சம்பந்தமானதுல பெரிய உயர்வு, ஒரு போட்டோகிராஃபர் இருந்தால் நல்ல ஒரு உயர்வு, ஒரு டான்சர், ஒரு சிங்கர் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு. அதனால இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன். நன்றி. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். Girl time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mavashiva Dr. A.S. Mahashri Rajan.